இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையே நேற்று நடந்த இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் திகில் வெற்றி பெற்றது. நேற்று விசாகப்பட்டினத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் தோனி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா கை கொடுக்காவிட்டாலும் அடுத்து வந்த விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 288 ரன் குவித்தது. விராட் கோலி 99 ரன்களும் தோனி 59 ரன்களும் எடுத்தனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் ராம்பால் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 289 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் பவல், பிராவோ, சாமியின் அதிரடி ஆட்டத்தினால் 49.3 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 289 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கடைசி கட்டத்தில் சாமி 45 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். மேலும் அவர் ஆட்ட நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அணியின் தரப்பில் அஸ்வின், சாமி, குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 48வது ஓவரில் புவனேஷ்குமார் வீசிய ஓவரில் மேற்கிந்திய தீவுகள் அணி 16 ரன்கள் குவித்ததே வெற்றிக்கு காரணமாகும். இந்த வெற்றியின் மூலம் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது.